தமிழக அரசு வழக்கு பதியாமல் இருக்கு இன்னும் சொல்லி அது எப்படி அவங்க அமைச்சர் மேலே அவங்க வழக்கு பதிவாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்குறது. சரி, இப்போ பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு வந்து தமிழகத்தை வந்து ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி பேசுறாரு. அதே போல ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? என்ன சொல்றது, எங்கள் அம்மாலாம் பேசுறது கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணா வச்சுக்கலாம். ஒரு தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான், சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல அது பாருங்க தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்றாரு? ஒரிசால என்ன சொல்றாரு?